ஏய், எதுக்குடி இப்ப என்ன அடிச்ச? இங்க பாருமா, உன் பேச்ச கேட்டுதான் நானும் என் புருஷனும் இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். இதுக்கு மேல தேவையில்லாம பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. என்னாச்சு இவளுக்கு? அம்மானு கூட பார்க்காம அடிச்சிட்டு போறாளே. இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த பொண்ணா இருந்தாலும் புகுந்த வீட்டை பற்றி கவலைப்படாம புருஷனை கூட்டிட்டு தனியா போகத்தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க வேற மாதிரிங்க. உங்களை மாதிரி பெரிய மனசு. நீங்க சாதாரண பொண்ணு இல்ல செல்வி. ஏன் வேலு அப்படி சொல்றீங்க? நான் பண்ணது ஒரு சாதாரண விஷயம். இத போய் இவ்ளோ பெருசா பேசுறீங்களே. உங்களுக்கு வேணா இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாங்க. ஏன்னா உங்க மனசு அப்படி. இந்த குடும்பத்துல இனிமே கஷ்டம் மட்டும்தான். சொந்த வீட்டை இழந்து அடுத்த நிமிஷம் எங்க போறதுன்னு கூட தெரியாம இருக்கிற அந்த சூழ்நிலையில கூட உங்க அப்பா அம்மா அவங்களோட வர சொல்லியும் நீங்க கொஞ்சம் கூட சுயநலமா யோசிக்காம புகுந்த வீட்டோட கௌரவத்தை விட்டு கொடுக்காம நின்னீங்களே. உங்களை மாதிரி யாராலே இருக்க முடியாதுங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்த மருமக மட்டும் இல்லைங்க, எங்க குடும்பத்தோட குலசாமி. வேலு, என்னங்க இதெல்லாம்? இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, நான் ஒரு சாதாரணமான பொண்ணுதான். இது ஏன் குடும்பம். இந்த வீட்டோட மருமகளா நான் என்ன செய்யணுமோ நான் அதை தான் செஞ்சேன். ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டோட பெருமை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு புகுந்த வீட்டோட கௌரவமும் முக்கியம். அது எப்பயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதை காப்பாத்துவேன். நீங்க சாதாரண பொண்ணு இல்ல செல்வி. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்தை மறுபடியும் மீட்டெடுக்கணும்னு மட்டும் போராடிட்டு இருக்கீங்க. அதை தவிர சுயநலமா ஒரு தடவை கூட யோசிக்கல. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா கிட்டே சவால் விட்டு சொன்னீங்களே, அப்பவே என் மனசுல நீங்க பல மடங்கு உயர்ந்துட்டீங்க. ஐயோ வேலு, போதும். நீங்க இப்படி பேசி என்ன அந்நியப்படுத்தாதீங்க. இது ஏன் குடும்பம். அதுக்கு ஒண்ணுனா நான் என் உயிரே கொடுப்பேன். அத்தை, மாமா, மகாணி, கீர்த்தின்னு எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். நான் அவங்களை எப்பயுமே பிரிச்சு பார்த்ததில்ல. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல செல்வி. ஷோ, போதும் வேலு, என்னால தாங்க முடியல. நீங்க இவ்ளோ தூரம் என்ன தூக்கி வச்சு பேசுற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணுமே புகுந்த வீட்டுக்கு செய்யற கடமையை தான் நானும் செய்யறேன். நீங்க எனக்கு மனைவியா கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம் தான். ஒருவேளை நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா நாங்க வாழ்ந்த வீடு எங்க கைவிட்டு போயிருக்கோம். எல்லாரும் தெருவுல தான் இருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் வரவிட மாட்டேன் வேலு. எங்க அப்பா கிட்ட சொன்னா புது வீடு கூட கட்டி கொடுப்பாரு. ஆனா அது என் புகுந்த வீட்டுக்கு பெருமை கிடையாது. என்னைக்குமே நான் சுயநலமா வாழ மாட்டேன். என் மேல உயிரே வச்சிருக்கிறவங்கள எப்படி என்னால விட முடியும் சொல்லுங்க? ஏய், நீ இப்படி குறுக்கு மறுக்க நடந்ததுக்கு நேரா நடந்ததுன்னு வையேன், பக்கத்து ஊருக்கே போயிருப்பேன். என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா? 1000 தான் இருந்தாலும் நீங்க பண்ணதை நான் ஏத்துக்கவே மாட்டேங்க. நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வர நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. எங்க கூட வந்தாதான் பத்திரத்தை கொடுப்போன்னு பிடிவாதமா சொல்றதை விட்டுட்டு அவ கூட சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. பாரு, அவதான் எங்களுக்கு இந்த வீடு பத்திரமே வேணாம், நாங்க எங்கேயோ போய்க்கிறோம்னு சொல்லி கொடுத்த பத்திரத்தை திருப்பி கொடுக்குறாளே, நான் என்ன பண்றது? அவ சின்ன பொண்ணு, புரியாம பேசுறா. உங்களுக்கு தெரிய வேணா? கொஞ்சமாவது புத்தி இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏய், எனக்கா புத்தி இல்லைங்கிற? ஆமா, உங்களுக்கு தான். இங்க வேற யாரு இருக்காங்க? நீங்க தானே இருக்கீங்க. ஒரு வருஷத்துல அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியுமா? இவ்ளோ பெரிய ஹோட்டல் வச்சிருக்க நமக்கே அது ரொம்ப கஷ்டங்க. அவங்க சொந்தமா வச்சிருந்த ஹோட்டலையும் இப்ப இழுத்து மூடியாச்சு. இனி வருமானத்துக்கு அவங்க எங்க போவாங்க? என் பொண்ணுதான் அந்த குடும்பத்துல இருந்து கஷ்டப்படணும், போராடணும். அந்த குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட வேண்டான்னு தான் தனியா வர சொல்லி கெஞ்சினேன். ஆனா அவளை இன்னும் நல்லா கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க அவ செஞ்ச சவால் ஏத்துட்டு வந்திருக்கீங்க. என் பொண்ணு இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறாளோ
கடவுளே, இத பாரு, நான் அதெல்லாம் யோசிக்காமலாம் சவாலை ஏத்துக்கல. ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்சு தான் நடந்துக்கிட்டேன். உனக்கு புரியலையா? நான் ஒன்னு சொல்றேன் கேளு. நம்ம பொண்ணால 1 வருஷத்துல கடன் அடைக்கவே முடியாது. ஆனா நீ உன்னை கவனிச்சியா? அவன் இந்த சவாலை மனசார ஏத்துக்கிட்டா. நாம வளர்த்த செல்வி வேற, இப்ப அந்த குடும்பத்து மருமலா யோசிக்கிற செல்வி வேற. இருக்கட்டுங்க. அதுக்காக என் பொண்ணு படுற கஷ்டத்தெல்லாம் எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அப்படி இல்ல மனோன்மணி. நம்ம மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்காரு. அந்த அன்புக்காகவும் நம்ம பொண்ணு அந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் தான் வைராகியமா இருக்கா. இவ்ளோ பேசுற நீ என்னைக்காவது யார் முன்னாடியாவது என்ன விட்டு கொடுத்துருக்கியா? இல்ல உங்க அப்பா விட்டுதான் பெருசுன்னு போயிட்டியா என்ன? இல்ல உன்ன மாதிரிதானே நம்ம பொண்ணு இருப்பா. பூந்து விட்டு பெருமையை காப்பாத்துவாள்ல. இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம பொண்ணுக்கு தான் நாம இருக்கோம்ல. 1 வருஷத்துக்குள்ள கடன் அடைக்கலனா நீயும் மாப்பிள்ளை எங்க கூட வந்துடணும்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். இது நம்ம பொண்ணுக்கு தற்காலிகமான கஷ்டம் தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட ஆசைப்படி செல்வியும் மாப்பிளையும் உன் கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழத்தான் போறாங்க. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டது எல்லாமே ஒண்ணுதாங்க. என் மாப்பிள்ளையும் பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது. அதை தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு இல்ல. இது பாரு, உன் ஆசைப்படி எல்லாம் நடக்கும். நீ கவலைப்படாத. அண்ணே, என்னண்ணே? அத்தை, என்னாச்சு? இப்ப ஏன் எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கீர்த்தி, எல்லாருமே சாப்பிட்டாங்களா இல்லையா? வீட்ல இன்னும் சமையலே ஆரம்பிக்கல. எங்க இருந்து சாப்பிடுறது? இன்னும் சமைக்கவே இல்லையா? மணி என்ன ஆகுது? வேலு, ம்? இனி சமைச்சு சாப்பிடுறதுக்குலாம் டைம் ஆயிடும். நீங்க ஹோட்டலுக்கு போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. வேலு, அதெல்லாம் வேண்டாம். காலையிலே மகா சமைக்கிறேன்னு தான் சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏமா? நல்லா வேலைக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கிற நிலைமையிலேயே நாம இருக்கோம். மா, என்னம்மா இப்படி பேசுற? ஆமாம்பா, யாருக்கும் பசி இல்ல. ஒரு நாள் சாப்பிடலன்னா குடியா முழுகி போயிட போகுது. அத்தை, இப்போ எதுக்காக எல்லாரும் இப்படி உடைஞ்சு போய் பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிடாம ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிடுமா? இங்க பாருங்க அத்தை, இப்பதான் நம்ம எல்லாருக்கும் பெரிய கடமை இருக்கு. புரியல? எங்க அப்பா கிட்ட இருந்து நம்ம இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை மீட்டு எடுக்கணும். அதுக்கு எல்லாருமே உறுதுணையா இருக்கணும். எல்லாருமே இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அது எப்படி நடக்கும்? செல்வி,